வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம முந்தைய பதிவில் நம்ம தோட்டத்தில் காண்டாமிருக வண்டு தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. அதை என்ன சேதப்படுத்தியிருக்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ அதை பொறுத்து நாம் காண்டாமிருக வண்டுக்கு பொறி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதை பொறி வச்சு பிடிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் அதோட அந்த ஃபெரோமோன் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதில் ரைனோசரஸ் பீட்டில் லியூர் ஃபெரோமோன் லியூர்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மருந்து. அதை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கான ஒரு பாக்ஸு. அதுக்குள்ளே எப்படி இருக்கும், அது எங்கே பொருத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். இப்போ அது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக ஒரு குப்பி மாதிரி தான் இருக்குது. அது ஒரு வாசனை, அது மாதிரி ஒரு தனி வாசனை வீசுது. மேலே ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும், லிட்டு உள்ளே. இந்த பக்கம் கூரான பகுதியை மேலே மூடி இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுவே இந்த கேப்சூல் மட்டுமே 300 ரூபா பக்கம் ஆகுதுங்க. இது ஒரு செட்டு. இது எல்லாமே சேர்த்து நான் 2 இது வாங்கினேன். 2 செட்டு சேர்த்து மொத்தமாக 850 ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சு. இது பிளாஸ்டிக்லாம் ஓரளவுக்கு தான் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லிட்டு தூக்கி, கீழே இருக்கிற லிட்டு தூக்கி மேல் வழியாக உள்ளே போட்டோம்னா உள்ளே போய் நல்லா செட் ஆகிக்கும். இந்த மாதிரி 3 ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே நம்ம தண்ணி, அழுகின பழம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஊற்றிடலாம். விளக்கெண்ணெய் இந்த மாதிரி வாடைக்காக. இந்த கேப்சூலோட கூரான பகுதியை அந்த லிட்டோட ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் அப்படி சொருவிடணும். நம்ம ஃபிக்ஸ் வைக்கும்போது நம்ம அந்த மேலே அந்த கேப்பை கழட்டிட்டு நம்ம வச்சிடணும். பாருங்கள், இப்போ அந்த மாதிரி அதில் அப்படி சொருவினாலே நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. அதுவே போதுமானதாக இருக்குது. இந்த கேப்சூல் மட்டுமே எப்படியும் உங்களுக்கு ஒரு 4லேருந்து 6 மாதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரைனோசரஸ் பீட்டிலோட ஃபீமேல் எசன்ஸ் சென்ட் இருக்கும். ஸோ அதனால் மேல் இதனால் ஈர்க்கப்பட்டு அது உள்ளே விழுந்து செத்துரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல நம்ம நெஞ்சு அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பகுதியில் அதை கட்டணும் அப்படி சொல்கிறாங்க. சுற்றிலும் பாருங்கள், கம்பி இந்த மாதிரி போட்டு அதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கம்பி போட்டு கட்டியிருக்கிறேன். இதில் நீங்கள் மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் கேப்பை கழட்டிட்டு நம்ம நல்லா வச்சு கட்ட வேண்டியது தான். இதுதான் வேலை. இப்போது பாருங்கள், அந்த கேப்பை மட்டும் கழட்டிட்டு அந்த லிட்டுக்கும் தனியாக ஒரு மூடி இருக்கும், ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதையும் லாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா காற்றுல ஏது பறந்தாலும் பறந்துடும். அதனால் அந்த லிட்டையும் ஒரு சின்னதாக ஒரு த்ரெட்டு போட்ட மாதிரி சின்னதாக லாக் பண்ணியிருங்க. அவ்வளோதாங்க வேலை. இந்த அளவுக்கு வச்சுருந்து லாக் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது.